எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாதிரி 2 சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து பைனாப்பிள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பைனாப்பிள் வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள பைனாப்பிள் தான். ஸோ இந்த பைனாப்பிளை வந்து 2 டைப் ஆஃப் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒன்று இப்படி குட்டி குட்டி பீஸாகவும், ஒன்று இவ்வளோ பெரிய ஸ்லைஸாகவும் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாயிருக்கு, புளிக்க எதுவும் இல்லை. இது வந்து தோட்டத்தில் உள்ள பைனாப்பிள். இந்த வீடியோவில் வந்து நான் 2 டைப்பாக வந்து பைனாப்பிளை வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த லீஃபை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் லைட்டாக வந்து டர்ன் பண்ணால் போதும், அது வந்து பூஞ்சி வந்துடும். இந்த வீடியோவில் வந்து பண்ணுறது மாதிரி. அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் பண்ணுறது மாதிரி மேலேயும் கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய கட் பண்ணக்கூடாது, அந்த மேலே இருக்கிற அந்த முள் வந்து போகிறது வரை வந்து கட் பண்ணால் போதும். இதில் வந்து 2 டைப் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணியிருக்கிற டைப் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ அதை விட செகண்ட் டைப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணலாம். இந்த டைப் நீங்கள் ஏதாச்சும் பைனாப்பிள் கட் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நியூவாக ஏதாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி 2 சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பைனாப்பிளை இப்படி வச்சுட்டு சென்டராக வந்து கட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணுற கத்தி வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். அண்ட் கட் பண்ணுற டைம் வந்து கையில் படாமலும் வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக இப்படி 2ஆக கட் பண்ணுறேன் அப்படின்னா 2 பார்ட் டைப் 1 டைப் 2 வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்படி 2ஆக வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பைனாப்பிளுக்கு சென்டரில் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கட் பண்ணோம் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம், இந்த வீடியோவில் வந்து கட் பண்ணுறது மாதிரி. நெக்ஸ்ட் அப்படியே பைனாப்பிளை வந்து கமத்திக்கோங்க. இது வந்து டைப் 1. நான் இப்போ வந்து கை காட்டுறேன் இல்லையா, ஸோ அந்த வேயாக வந்து என்ன செய்யணும், கட் பண்ணணும். பைனாப்பிள் ஒரு லைன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வேயாக சைடாக என்ன செய்யணும், கட் பண்ணி எடுத்துக்கணும். இதான் வந்து டைப் 1. இந்த டைப் 1 வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதில் வந்து ஈஸியாக இந்த கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக வந்து இருந்துச்சு. ஸோ இதில் டைப் 2 வந்து போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து எந்த டைப்பில் வந்து கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 2ல் ஏதாவது ஒரு டைப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நம்ம ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி இருக்கிற தோலை வந்து இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நீ வந்து டைப் 2 வந்து கட் பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் பைனாப்பிளை வந்து எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் ஃபஸ்ட் என்ன செய்யணும், கட் பண்ணணும். ஸோ இப்படி இந்த வீடியோவில் வந்து கட் பண்ணுறது மாதிரி கையில் படாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பைனாப்பிள் பிடிக்கும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பைனாப்பிள் ரொம்பவே வந்து பிடிக்கும். இதுவுமே வந்து தோட்டத்தில் உள்ளது, எந்த ஒரு கெமிக்கலும் வந்து போடாததுனால ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கிறது மாதிரி இந்த தோல் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி நம்ம வந்து ஸ்லைஸ் நீளமாக வந்து கட் பண்ணால் போதும். இவ்வளோ தான். கட் பண்ணி நீளமாக கட் பண்ணிவிட்டு அடுத்து வேணும் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணலாம். இல்லை அப்படியே ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து சாப்பிட்டாலுமே ஓகே தான். ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணதை விட இந்த டைப் தான் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் என்ன டைப் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.